வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஜாதகம் சாதகமா இல்ல போல தெரியுது. ஏன்னா அவருக்கு அப்புறம் தான் முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவாலே அரெஸ்ட் ஆனாரு. இப்போ அவர் தற்சமயத்துக்கு விடுதலையாக வெளியே வந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோமே. பாவம் இந்த செந்தில் பாலாஜி தலைகளாக மாங்குன்னு குதிச்சாரு, என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டினாரு, ரபேல் வாட்ச் கணக்கு காட்டினாரு, அதுன்னாரு இதுன்னாரு, அந்த ஆணவத்தோட உச்சத்திலேயே அழைச்சிட்டு இருந்தாரு. பாவம் ஜாதகம் சாதகமா இல்ல, நல்லாவே தெரியுது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. சுப்ரீம் கோர்ட்டு போறாரு, உயர்நீதிமன்றம் போறாரு. ஆனா இன்னைக்கு ஒரு கோர்ட்டை விட்டு அதை ஜெயிலை விட்டு கூட வெளியே வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சகல சௌகரியங்களும் உள்ள கிடைக்கிறதா சொல்றாங்க. கேசரி வரைக்கும் சாப்பிட்டதா கூட ஏற்கனவே ஒரு சில தகவல்லாம் வந்துருந்துச்சு. அவர் ஆனந்தமா தான் இருக்காரு சிறைச்சாலையில் அப்படின்னு. அப்ப அங்கேயே இருந்து போக வேண்டியதானே. இங்க என்ன இவர் தூக்கி தமிழ்நாட்டு நட்டம் நிப்பாட்ட போறாரா? அது இல்ல. ரெண்டாவது கிரக சூழ்நிலை, இன்னும் நிறைய சொல்லலாம். எவ்வளவா முன்னால சேர்ந்த அந்த சகவாச தோஷம்லாம் சில இருக்கும்ல, அதெல்லாம் இவரை பாதிக்கும் போல தெரியுது. பாதிக்கட்டும். நீங்க என்ன பெரிய அப்பற்ற உத்தம சிலரா என்ன? எல்லாம் ஊழல் பண்ண நபர்கள் தானே. அங்க உள்ள இருந்துட்டு கூட இப்போ இந்த டாஸ்மாக்ல 10 ரூபாய் 20 ரூபாயெல்லாம் அதிகமா வாங்குறதா சொன்னாங்க. எல்லாம் உங்க மூளை தானே வேலை செய்யுது. அப்ப ஆண்டவன் உங்க மூளைக்கு வேலை கொடுப்பானா இல்லையா? கொஞ்ச நாள் உட்காந்துருங்க செந்தில் பாலாஜி. என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் இருங்க, ஜாலியா கேசரி தின்னுக்கிட்டே இருங்க, பார்ப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.